Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்னைக்கு அதிமுகவிலிருந்து 2 பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு 3 பேரை பிடிச்சி 4 பேரை பிடிச்சி என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதை நான் மறைக்க தயாராக இல்லை. நாங்கள் சில கோரிக்கைகள் வச்சோம். அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றணும்னு சொன்னாலும் நாங்கள் நம்பலை. அது நிறைவேறினதுக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கே போகணும். இந்த நீங்கள் சொன்ன பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரனோ சசிகலாவோ இன்னும் சிலரும் எந்த குருசாமியை நம்பி இருந்தாங்களோ அந்த குருசாமி கிட்ட 1.5 மணி நேரம் பேசி கூட அவர் அண்ணாமலையும் காப்பாற்ற முடியல, மற்றவங்களையும் காப்பாற்ற முடியல. இதுல தேவைப்பட்ட ஏன் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானது ஒரு பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சி தலைவராக ஆகக்கூடாது. ஓபிஎஸ் டிடிவி தினகரனும் ஒரு இடத்துல வேட்பாளராக களமிறங்குறாங்கன்னா கூட்டணி கட்சியுடைய தலைவரா போய் இபிஎஸ் ஒரே வாகனத்துல 2 பேருக்காக வாக்கு சேகரிப்பாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக எனக்கு வாக்களியுங்கள் அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த நிலை வர சொல்ல அதை ஏத்துக்கிறதுல எங்களுக்கு என்ன தவறு? எங்களுக்கு திமுகவை ஒழிப்பதற்காக யாரையும் பயன்படுத்த தயார். எங்களுக்கு எந்த பாகம் எங்க வேண்டியவங்க வேடாந்தவங்க எங்களை திட்டினவங்க எங்களை ஏமாத்தினவங்க எங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எங்களை கால வாரினவங்கிறது கவலையே எங்களுக்கு கிடையாது. இந்த கூட்டணி திமுகவை தமிழ்நாட்டு அரசியலிருந்து துடை தெரியும் எதிர்கட்சியாக கூட வரவிட முடியாத நிலையை உருவாகும். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் உடன் இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த ஆவடி குமார் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். புதுப்பிக்கப்பட்ட கூட்டணி மீண்டும் அமைந்திருக்கு, வாழ்த்துக்கள். 24க்கு மக்களவை தேர்தலுக்கு பிறகு உங்களை நேர்காணல் எடுக்கும் போதும் நீங்க சொன்னீங்க பாஜகவுடன் கூட கூட்டணி வைப்போம், வெற்றிக்காக கூட்டணி வைக்கிறதோ தவறு கிடையாது, வெற்றி தான் எங்களுக்கு முக்கியம்னு. அது இப்போ நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஒரு ஸ்கிரிப்டடோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதே சார். இல்லை, அரசியலில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே நடக்கக்கூடாதது எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு என்னுடைய பழைய காணொலிகளில் நான் தெளிவாக தெரிவிச்சிருப்பேன். எங்களுக்கு திமுகவை தவிர யாரோடும் எப்பவும் கூட்டு சேர்றதுல எந்த தயக்கமும் இல்லை. தேவைகள் அடிப்படையில் சூழல்கள் அடிப்படையில் கூட்டணி அமையும். அதுதான் இப்போ நடந்திருக்கு. 2வது, இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் தான் மத்தியில் யார் ஆள வேண்டும் என்ற கேள்வி வரும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு யார் உதவி செய்தாலும் அவங்களோடு நாங்கள் சேர்றது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தனிப்பெரும் கட்சியும் இப்போ திமுக தனியாக போட்டிட்டுதுன்னா நாங்கள் கூட்டணி சேர வேண்டிய அவசியமே. அவங்க ஒரு பலமான கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க சொந்த பலத்தில் இல்லாமல் கூட்டணி பலத்தில் அதை தக்க வைக்கிறதன் மூலமாக வெற்றி பெற முடியும்னு அவங்க நினைக்க சொல்ல நாங்கள் அதுக்கு நிகரான கூட்டணி அமைக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக அரசியலில் இருக்குது. அதனால் அவங்க அந்த சூழலை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு யார் பயன்படுறாங்களோ அதுதான் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். திமுக கூட்டணி பலமா இருக்கு, அதனால அவங்களுக்கு நிகரா நாங்களும் ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்க கூட்டணி? இல்லை, திமுக பலமா இல்லை, திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்கிறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் திமுகவே சொன்னது நாங்கள் பலமான கூட்டணி, எங்கள் கூட்டணியை வைத்து நாங்கள் வெற்றி பெறுவோம்னு அவங்க சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்றது தேர்தல் பிறகுதான் தெரியும். ஆனாலும் அந்த கூட்டணி என்பதே இன்றைக்கு அரசியலில் அவங்களுக்கு ஒரு வலிமையாக தோற்றம் தருது. நாங்கள் கூட்டணி இல்லாதனால பலகீனப்பட்ட ஒரு எண்ணத்தை ஊடகங்களும் பத்திரிகைகளும் உருவாகிட்டு இருக்கு. தனித்தே வென்று காட்டிய கட்சி இல்லையா சார் உங்களோடது? அதுதான், தனித்து வென்றது உண்மைதான். புரட்சி தலைவி அம்மா காலத்தில் அதை செஞ்சுருக்கோம். ஆனால் நாங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நாங்கள் பலகீனப்பட்டு விட்டதாக அல்லது பிளவுபட்டு விட்டதாக அல்லது பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பதாக ஊடகங்களும் உளவுத்துறையும் உருவாக்கிய பிம்பத்தை தகர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் அதை தகர்க்க முயற்சி பண்ணோம். ஆனால் அதுக்கான களம் 26 தான்.
ஆனால் நாங்கள் இதை வந்து ஒரு பரிசீலனை செய்கிறத விட நாங்கள் வந்து அரசியலில் எதிரி எந்த வகையான ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு இணையான ஆயுதத்தை பயன்படுத்தி நாங்கள் எங்களை முதல்ல நிலைநிறுத்தி நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தைப் போல, புரட்சித் தலைவி அம்மா காலத்தைப் போல, புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அதே வலிவோடும் பொலிவோடும் ஆரோக்கியத்தோடும் இன்னும் சொல்ல போனால் களத்தில் போராடுகின்ற போராளிகளோடும் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக. திமுக கூட்டணியை எதிர்கொள்ற அளவுக்கு நீங்க கட்டமைச்சிருக்க கூட்டணி பலமானதுன்னு நம்புறீங்களா? உறுதியா நம்புறோம். இந்த கூட்டணியினால மட்டுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலம் பெற்றது என்பது வெளிப்பார்வையாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை தந்திருக்கலாம். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பலமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற உறுப்பினர்களில் அதிகமான உறுப்பினர் கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா காலத்தை விட இன்றைக்கு கூடுதலாக 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட 2 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஆனா அந்த உறுப்பினர்களே 24 வாக்கு அதுதான் சொல்றேன். இந்த உறுப்பினர்கள் கொண்ட கட்சி. அது போலவே தமிழ்நாடு முழுவதும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு இன்றைக்கு பணிகள் நடந்திருக்கிறது. இந்த பணிகள் நடந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் அதிகமான கிளைக்கழகங்கள் உள்ள கட்சி அதிமுகன்றதை நாங்கள் நிரூபிப்போம். ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு கிளைக்கழகத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பூத்துக்கும் ஒரு கிளைக்கழகம் அமைக்கப்படுகிறது. அந்த கிளைக்கழகத்தில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். அந்த நியமிக்கின்ற பணிகள் இப்போ ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்ச உடனே பொதுச் செயலாளர் அது முறைப்படி அறிவிக்க சொல்ல ஒவ்வொரு பூத்துக்கும் அதிமுக கிளைக்கழகம் அமைச்சிட்டு இருக்கு. அதனால எங்களுடைய களப்பணியை யாரும் வெல்ல முடியாது. நாங்கள் களத்தில் பலமாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எதிராக மாநில அரசின் உளவுத்துறையும் இன்றைக்கு உளவுத்துறைக்கும் சற்றும் குறைவுபடாமல் ஊடகத்துறையும் எங்கள் மீது அவதூறுகளையும் வன்மங்களையும் இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய பலகீனத்தோடு நாங்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை எதிர்கொள்கிறது எங்களால் முடியும்னாலும் அது பொதுமக்களிடத்துல ஒரு தவறான பிம்பத்தை டேட்டா இருக்கிறது தானே ஊடகங்கள் பேச முடியும். நீங்க டேட்டாவா ஒரு வெற்றியை காட்டியிருந்தீங்கன்னா எதற்காக பேச போறாங்க? அவதூறுன்னு சொல்லி நாங்க டேட்டான்றது நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. டேட்டான்றது நீங்க எடுக்கிற கருத்து கணிப்பு ஒரு டேட்டா நீங்க தேர்தல் கடந்த தேர்தல்கள் எல்லாம் வச்சு சொல்றோம். கடந்த தேர்தலில் 10 ஆண்டுகள்ல திமுக எத்தனை படுதோல்விகளை சந்திச்சிருக்கு. நாங்க 5 ஆண்டுகள் தானே தொடர் தோல்விகள் வந்திருக்கு. அதனால இது எப்படி உங்களுக்கு தோல்வின்னு எனக்கு புரியல. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அடுத்த தேர்தலை நாங்கள் இப்போதான் எதிர்கொள்ள போறோம். நாங்கள் இந்த மாநிலத்தை ஆளுவதற்கான முயற்சியை அதற்குரிய கட்சியாக தான் எங்கள் கட்சியை கட்டமைச்சிருக்கோம். கடந்த தேர்தலில் ஒரு 3% இடைவெளியில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். ஒரு பெரிய வீழ்ச்சி கூட இல்லை. திமுக அடைஞ்ச மாதிரி ஒரு பெரிய வீழ்ச்சியை நாங்கள் அடையலை. எதிர்கட்சியாக கூட வர முடியாத நிலையெல்லாம் திமுக இருந்தது. 2 பேர் ஜெயிச்சு அதில் 2 பேர் பதவி ராஜினாமா செய்துட்டு போன காட்சிகள்லாம், கருணாநிதியை ராஜினாமா செய்துட்டு போன காட்சிகள்லாம் தமிழ்நாட்டு அரசியல் நடந்திருக்கு. அப்படியெல்லாம் நாங்கள் ஒரு படுதோல்வியை சந்திக்கிறோம். வெறும் 75 பேர் கூட்டணியும் 66 பேர் அதிமுக உறுப்பினர்களும் சட்டமன்றத்தில் இன்னைக்கும் எங்களுடைய பலத்தில் இயங்கிட்டு தான் இருக்கிறாங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏவும் கவுன்சிலரும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தம் தான், ஆனால் அதிமுகவை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா நிர்வாகிகளுக்கே வருத்தம் இருக்கு போலயே கூட்டணியில. யாரோ சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் அனுமதிக்கிறது ஜனநாயகம் அதிமுக இருக்குன்றது நீங்க எடுத்துக்கலாமே தவிர, இது அதிமுகவை காப்பாற்றணுன்றதுன்னா அதிமுகவில் இருக்கின்ற சில சகுனிகள், சந்தர்ப்பவாதிகள், இந்த கட்சியில் ஊடுருவி இருக்கின்ற புல்லுருவிகள், இந்த கட்சியே பிளவு இருக்கு, இந்த கட்சியில பிரச்சனை இருக்கு, இந்த கட்சி மேல வழக்கு இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு தொடர் முயற்சி செஞ்சு அதுக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி எங்களை காப்பாற்றும், நாங்க சொல்றதான் பாரதிய ஜனதா கட்சி கேட்கும்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில பாஜக காப்பாற்ற வேண்டிய இடத்துல அதிமுக இருக்கு தமிழ்நாட்டுல. அது இல்ல. ஆனா பன்னீர்செல்வமும் தினகரனும் அதுதானே சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க இதே விவாத பொருளை பன்னீர்செல்வம் கிட்ட கேட்டதுண்டா? பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சி காப்பாற்றும், அவருக்குரிய குருக்கள்லாம் காப்பாற்றுவாங்க தானே இருந்தாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு? அவங்க நேற்று வரைக்கும் உங்களை காப்பாற்ற வந்துட்டாங்க. எங்களை காப்பாத்தல. நாங்க போய் யாருகிட்ட நிக்கல. நாங்க டெல்லி போனீங்க.
நாங்கள் டெல்லிக்கு போகணுன்னா டெல்லியில் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறதுக்கு தான் போகணும். அதிமுக கூட்டணி சேரணும்னு போகல. அந்த மாதிரி எண்ணத்தோடு போயிருந்தால் டெல்லியில் இந்த முடிவு வந்திருக்கும். டெல்லியில பேசி முடிச்சது உடனே அமித்ஷா போட்டார். நீங்க ஒத்துக்கல, எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா ஒத்துக்கல, அது இங்க ஊர்ஜிதமாயிருக்கு. அவருடைய எண்ணத்தை போட்டாரு. அதே டெல்லியில் போட்டுறது இருந்தால் ஏன் 5 முறை வந்து இது ஃப்ளெக்ஸ் போர்டு மாற்றினாங்க? ஏன் 12 மணிக்கு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு மாலை வரைக்கும் காத்திருந்தாங்க? அப்ப எப்ப பேச்சுவார்த்தை நடந்தது? கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த இடத்துல? அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் அன்னைக்கு நடந்தது. ஐடிசில பேச்சுவார்த்தை எப்ப நடந்தது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எதை எதிர்பார்த்தாரோ, எது இந்த கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் சரியான மரியாதையும் நம்பிக்கையும் தரும்னு எதிர்பார்த்தாரோ அது நடந்தது. அதனால நான் அதுக்கு பிறகுதான் அந்த அரங்கத்துக்கே போனார். என்ன எதிர்பார்ப்பு நிறைவேறுச்சு? என்ன எதிர்பார்ப்புன்றது எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும். நாங்கள் கடந்த காலங்களில் எங்களுடைய தலைமையை விமர்சித்தவர்களோடு நாங்கள் சரிசமம் உட்கார்ந்துக்கிட்டு தொகுதி பகிர்வு செய்ய முடியாதுன்னு சொன்னோம். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இப்போ உருவாகிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன ஒரு கூட்டணி வந்த பிறகு அதெல்லாம் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் கவனத்தோடு பேசுகிறேன். அதனால் இது எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் சொல்லலை. அதிமுக எப்போவுமே பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர்ன்றது எங்களுடைய இலக்கு. ஆனால் இந்த இலக்கை சொன்னது அமித்ஷா. கூட்டணி ஆட்சின்னு கூடவே சேர்த்து சொல்லியிருக்காங்க. கூட்டணி ஆட்சின்னு சொல்லலை. நீங்கள் அங்கே தான் தவறு பண்ணுறீங்க. கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்லலை. அந்த ஒரு கொள்கை திட்டம் வகுத்து அதன் அடிப்படையில் ஆட்சி செயல்படும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் முடிவு செய்வோம் தான் சொன்னார். ஆட்சி நான் முடிச்சிடறேம்மா. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முடிவு செய்து ஆட்சி அமைப்போம் தான் சொன்னார். எந்த இடத்துலையும் கூட்டணின்றத வார்த்தையை அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சின்றத சொல்லலை. தனித்த ஆட்சி தான், எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி தான் அதிமுக ஆட்சி தான். அதுக்கு இன்னொரு உதாரணம் வேணும்னா, பெருசாக நீங்கள் எதுவும் நீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பேட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, 4 இடத்த 40 முயற்சி பண்ணுவோன்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால் கூட்டணிக்கு 10 இடம் இருந்தாலும் கூட்டணி ஆட்சிங்கிறப்ப உங்களுக்கு பங்கு நீங்கள் கொடுத்து தான் சார் ஆகணும் பிரதிநிதித்துவம். 10 இடம், ஒரு இடம்ன்றது பிரச்சனை இல்லைம்மா. அதிமுக ஆட்சி, அதிலும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. எங்களுடைய கொள்கை வேறு, அவங்களுடைய கொள்கை வேறு. அவங்களுடைய கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கல, எங்களுடைய கொள்கையை அவங்க ஏற்றுக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு சமரச திட்டங்களின் அடிப்படையில் கூட்டணி அமைச்சிருக்கோம் தான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆட்சி அமைப்பதாக இருந்தாலும் கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி. இன்னும் சொல்ல போனா டெல்லிக்கு அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தலைமை ஏற்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடப்பாடி பழனி அதிமுகன்னு பொதுவாக கூட சொல்லல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்பார் தான் சொன்னார். இதுல எதுவுமே மாற்றுக்கிறது இல்ல சார். 2 இடத்துல கூட்டணி குறித்து கேள்வி கேட்டாங்க அமித்ஷா அவர்கள் கிட்ட. ஒரு இடத்துல இங்க இந்த கூட்டணி ஆட்சியான்னு கேட்டு, ஆமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு ஒருத்தர் சொல்லி, 2வது முறை அமைச்சரவையில நீங்க பங்கு பெறுவீங்களான்னு கேட்டப்பதான் அதெல்லாம் நாங்க வெற்றிக்கு பிறகாக தேர்தலுக்கு பிறகு முடிவெடுப்போம்னு சொன்னார். கூட்டணி ஆட்சிங்கிறத உறுதிப்படுத்திட்டாரு. அமைச்சரவையை தான் வந்து அதுக்கு பிறகு பேசணும்னு சொன்னார். அதாவது எப்போ ஒரு கூட்டணி அமைத்தார்களோ அந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்ன்றதா அதனுடைய பொருள். அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து உங்களுக்கு ஐயம் வராமல் இருக்குன்னா அதிமுக தேசிய ஜனநாயக முன்னணி சேர்ந்து ஆட்சி அமைக்கும். போதுமா? இந்த ஆட்சிக்கு எடப்பாடியார் தலைமை தாங்குவார், அதிமுக தலைமை ஏற்கும், அதிமுக அமைச்சரவை அமைக்கும். அதனால இதுல தேவைப்பட்ட ஏன் வந்து விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவரான முறை பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சி தலைவராக ஆகக்கூடாதா? நீங்க ஆக ஆட்சி வந்து ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கு. அதிமுகவும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் இணைந்து போட்டியிட்டப்போ விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானார் இல்ல, அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சி தலைவராக எங்களுடைய இலக்கு திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதுதான். அவங்கள வந்து எந்த நிலையிலும் இனி தலையெடுப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம். அதுக்காக தான் இந்த கூட்டணியை அமைச்சிருக்கோம். இந்த கூட்டணிக்கு முன்னுதாரணம் எடுத்தீங்கன்னா 1967 பேரறிஞர் அண்ணா, சுதந்திரா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி எல்லா கட்சியும் சேர்த்து வச்சு அமைச்ச கூட்டணி தான் வெற்றி பெற்றது. ஆனால் அண்ணா தலைமையில் ஆட்சி அமைந்தது.
மற்ற கட்சிகள் ஆதரவாக இருந்து காங்கிரஸை வேரோடி மண்ணோடும் வீழ்த்துச்சு. அதே நிலையை 2026 அதிமுக உருவாக்கும். இந்த கூட்டணி திமுகவை தமிழ்நாட்டு அரசியலிருந்து துடை தெரியும் எதிர்கட்சியாக கூட வரவிட முடியாத நிலையை உருவாக்கும். சிறுபான்மையினர்களும் அதிமுக பாஜக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களும் இந்த கூட்டணி ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றவர்கள் 100 விழுக்காடு இதை ஏத்துக்கிறாங்க. அதுல எந்த மாறுபாடும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இதை விரும்பி வரவேற்கிறாங்க. எங்க சார் பட்டாசு வெடிச்சாங்க சார் நீங்க கூட்டணி வேணான்னு சொன்னப்போ, இப்போ 106 வரமே அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு வேற. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுகவா அதிமுகன்றது தான் களம். இந்த களத்தில் திமுகவை வீழ்த்துகின்ற சக்தி அதிமுக மட்டும்தான் இருக்கிறது. இந்த யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை உணர்ந்து இங்கே நரேந்திர மோடி ஒரு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தாலும் இங்கே அவர் ஒரு பேசுபொருளாக இருக்க போகிறதில்லை இந்த தேர்தலை. அதனால் இந்த ஒரு அராஜக ஆட்சி, இன்னும் சொல்ல போனால் மக்களை வஞ்சிக்கின்ற ஆட்சி, சட்டம் ஒழுங்கை நெறிப்படுத்த முடியாத ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த கருத்தும் மக்களிடத்தில் இல்லை. எல்லாருமே இந்த ஆட்சி எப்போ ஒழியும், நாளைக்கு தேர்தல் நடந்தாலும் இந்த ஆட்சி வரக்கூடாதுன்றாங்க. ஆனால் அதுக்கு யார் வரணுன்றதுல தான் மக்களிடத்தில் குழப்பம் இருந்தது. அந்த குழப்பத்திற்கு ஒரு தெளிவான முடிவு. இன்றைக்கு கூட திமுக ஏன் பதறுது, இன்னைக்கு ஸ்டாலின் ஏன் பயப்படுறாரு, இது நயவஞ்சக கூட்டணி, துரோக கூட்டணி, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் யாரோட சேர்ந்தா எங்களுக்கு ஒரு பலகீனமான கூட்டணியாக இருந்ததுன்னா, எங்களுக்கு வாக்கு வராதுன்னா அவங்களுக்கு வெற்றி தானே, அவங்களுக்கு மகிழ்ச்சி அடைய வேண்டியது தானே. அதிமுக போய் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துருச்சு, அதனால இன்னைக்கு கவலை இல்லை, எல்லா சிறுபான்மை மக்களும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்ததுன்னா ஏன் அதை பலர்றாரு? இல்லை, 24 மக்களவை தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய தலைமையகத்தில் நடந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தை, சிறுபான்மையினர்களுக்கு இப்போ வரைக்கும் நமக்கு மேல நம்பிக்கை வரல, அதனாலதான் ஓட்டு நமக்கு டிரான்ஸ்பர் ஆகல, வீடு வீடா போய் சொல்லுங்க, இனி பாஜகவுடன் எப்பொழுதும் கூட்டணி இல்லைங்கிறத அவங்க கிட்ட போய் பதிய வைங்கன்னாரு. இப்ப எப்படி சிறுபான்மையினர்கள் வருவாங்க? சிறுபான்மையினரிடத்தில் நாங்கள் எடுத்து சொன்னோம். ஆனா அது சிறுபான்மை மக்கள் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கிட்டாங்க, பெரும்பான்மையினர் ஏற்றுக்கல. இன்னும் நீங்கள் இவ்வளோ தூரம் தெளிவாக பேசுகிறீங்க, விடுதலை சிறுத்தைகள்லேருந்து கம்யூனிஸ்டுகளிலிருந்து யாராவது எடுத்துக்கிட்டாங்களா? அவங்க இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் குடிக்கிற நீரில் மலத்தை கலந்தாலும் அதில் பொய் வழக்கு போட்டாங்க, போலி வழக்கு போட்டாங்கன்னு கோஷம் எழுப்பினா கூட திமுகவினுடைய ஒரு பிரிவாக தானே இன்னைக்கு அவங்க குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆக அவங்க திமுகவே என்ன இவங்களுக்கு ஏதாவது அவங்கள சமரசப்படுத்துறதுக்கு ஏதாவது அவங்கள வாய அடைச்சிட்டு அவங்கள கையில் வச்சுக்கிட்டு ஏதோ கூட்டணி பலமாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே இருக்காங்க. அவர்கள் இன்றைக்கு உண்மையில் தமிழ்நாட்டு அரசியலை இன்னைக்கு ஏன் அமித்ஷாவிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிமுகவை நோக்கி வந்ததுன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு வந்திருக்கிறதுன்னா, பிஜேபிக்கு ஒரு சரியான களம் இல்லாத ஒரு நிலை வந்ததுன்னா அதுக்கு காரணம் அதிமுக அண்ணன் எடப்பாடியார் எடுத்த முடிவு தான். எடப்பாடியார் அந்த முடிவை அவ்வளோ தைரியமாக 2024 தேர்தலில் எடுக்கலைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுகவினுடைய கூட்டணி கலகலத்து போயிருக்கும். அதுக்கு இணையாக பாரதிய ஜனதா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் எப்படி வெற்றி பெற முடியும்? நீங்க கூட்டணியை வச்சிருப்பீங்களா? அந்த கூட்டணி இவர் முடிவெடுத்து வெளியே வரலன்னா அதான் நம்ம நடந்திருக்கும். அந்த நிலையில இருந்தால் திமுக எதிர்கொள்றது இந்த அளவுக்கு 40க்கு 40 வெற்றி அவங்க நிச்சயம் பெற்றிருக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இல்லம்மா, நான் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னும் சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னைக்கு அங்கீகாரம் கிடைச்சதுக்குன்னா அதுக்கு அதிமுக அண்ணன் எடப்பாடியார் எடுத்த முடிவு. நாங்க அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வந்ததுக்கு பிறகுதான் இவங்க ஒரு நிலை எடுத்து இங்க வந்துருவாங்கன்ற ஒரு அச்சம் வந்ததுக்கு பிறகுதான் அவங்களுக்கு சின்னத்தையே கொடுத்தாங்க. இல்லைன்னா திமுக சின்னத்துல ரவிக்குமாரை நிக்க வைக்கிறதுக்கு அது கூட அந்த தொகுதியை கொடுக்குமான்னு பேசிட்டு இருந்தவங்க, 2 தொகுதிக்கு 1 தொகுதி தான் பேசிட்டு இருந்தவங்க, மறுபடியும் அந்த இடத்துல 2 அவங்க சின்னத்துல நிக்க வச்சு இன்னைக்கு அது அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு அதிமுக எடுத்த நிலை தான். இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 24 எம்பி சீட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு 22 எம்பி சீட்டு, 2 சீட்டு குறைஞ்சது. அது அதிமுக அண்ணன் எடப்பாடியார் எடுத்த முடிவு. அதனால இது எல்லாமே திமுகவை பலகீனப்படுத்துறதுக்கு இடமாற்றம் பயன்பட்டது.
ஆனால் அது திமுக மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியும் பின்னடைவை உருவாக்கிச்சு. அதை அவங்க இன்றைக்கி உணர்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை நாங்கள் முழுமையாக ஏற்கவில்லை என்பதை அவங்களுக்கு பல நேரங்களை உணர்த்திட்டோம். இப்போ கூட வந்து வக்ஃப் வாரிய மசோதா வர சொல்ல அதிமுக எதிர்த்து பேசியிருக்கு, எதிர்த்து வாக்களிச்சிருக்கு. எங்களுடைய வாக்குகளை அவங்களுக்கு எதிராக தான் பயன்படுத்தியிருக்கோம். அதனால் எங்களுக்கு கொள்கையை வந்து நாங்கள் உறுதியாக கடைபிடிப்போம். நாங்கள் வந்து கூட்டணி சேர்ந்ததுனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டோம். அவங்க திட்டங்களுக்கு நாங்கள் என்றைக்கும் அது உறுதுணையாக இருப்போம் நாங்கள் சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு நல்லது இருந்தால் ஆதரிப்போம், தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பு இருந்தால் பாதகம் இருந்தால் முதல் குரல் அதிமுகவினுடைய குரலாக தான் இருக்கும். என்டிஏ கூட்டணியில தான் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இருக்காங்கிறத நயினார் நாகேந்திரன் உறுதிப்படுத்திட்டாரு. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இல்லை, அதுதானே உண்மை. அதாவது அவங்க வந்து எந்த கூட்டணியில் இருக்காங்கன்றத எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணின்றதை நம்புறீங்களா? ஆமா இல்லையா? இதுக்கு அடுத்து இந்த யார் யாரை கூட்டணியில் சேர்க்கணும், யார் யாருக்கு இடத்தை எந்தெந்த இடம் தரணும், யார் யாரை எங்கெங்கே நிறுத்த வைக்கணும், ஒவ்வொரு கட்சிக்கு எத்தனை சீட்டுன்றதை முடிவு பண்ணுறது அண்ணன் எடப்பாடியார்ன்றதை உணர்றீங்களா? அவங்க சொல்லி அதை நீங்க சொல்லலாம். ஆனா அவங்க சொல்லிட்டாங்க என்டிஏ கூட்டணியில தான் ஓபிஎஸும் நயினாரும் இருக்க. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவங்க சொல்லிட்டாரு. யாரை வேணா வச்சுக்கலாமா? அவங்க கட்சி எத்தனை வேணா, அவங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க இருக்குன்னு சொல்லட்டும், ஏசிஎஸ் கட்சியும் இருக்கு, எல்லாருமே இருக்கிறாங்க. நாங்கள் அதில் அவங்களுடைய எங்களுடைய கட்சியினுடைய உள்வோர விவகாரங்களில் அவங்க தலையிட மாட்டாங்க. அவங்களுடைய கட்சியினுடைய அல்லது கூட்டணியினுடைய விவகாரங்கள் நாங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அப்பனா என்டிஏ கூட்டணியில் உள் ஒதுக்கீடாக ஓபிஎஸ்கோ டிடிவி தினகரனுக்கோ சீட்டு ஒதுக்க அவர் போய் பலாப்பழத்தில் நின்னாருன்னா எங்களுக்கு என்னமா பிரச்சனை? ஏற்கனவே ஒரு என்டிஏ கூட்டணியில் பலாப்பழத்தில் தான் நின்னாரு. ஒத்துப்பாரா? 26க்கும் அதே மாதிரி ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை சீட்டு தரமோ அதை வாங்கி அவங்க யாரு கொடுக்குறாங்கன்றதை பற்றி எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் யார் போட்டின்றதை நாங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? கூட்டணியில இருக்கீங்க, அவங்களுக்காக வாக்கு கேட்கணும், போகணும். அது வந்து நாங்கள் கூட்டணினா கூட்டணிக்காக உழைப்போம். அதில் வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. அவங்க யாரை நிறுத்துறாங்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவங்க அதிமுகவில் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு அதிமுகவில் வந்து பிரச்சனை பண்ணாமல் அவங்க வேலையை அவங்க பார்த்தாங்களா, எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் ஒரு இடத்துல வந்து வேட்பாளராக களம்புறங்கிறாங்கன்னா கூட்டணி கட்சியுடைய தலைவரா போய் இபிஎஸ் ஒரே வாகனத்துல 2 பேருக்காக வாக்கு சேகரிப்பாரா? அதாவது இது வந்து அவங்களே வந்து திருந்தி அவங்களே வந்து தலைமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர்னு இறங்கி வந்து ஓட்டு கேட்டாங்கன்னா, அதில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக எனக்கு வாக்களியுங்கள் அவங்க கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு அந்த நிலை வர சொல்ல அதை ஏற்றுக்கிறதுல எங்களுக்கு என்ன தவறு? எங்களுக்கு திமுகவை ஒழிப்பதற்காக யாரையும் பயன்படுத்த தயார். எங்களுக்கு வந்து எந்த எங்க வேண்டியவங்க வேடாந்தவங்க, எங்களை திட்டினவங்க, எங்களை ஏமாத்தினவங்க, எங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, எங்களை வந்து கால வாரினவங்கன்றது கவலையே எங்களுக்கு கிடையாது. திமுக என்கின்ற தீய சக்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒழிக்க நினைச்சார், புரட்சி தலைவி அம்மா ஒழிக்க நினைச்சாங்க. அவங்க தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்து அது முடியல. அண்ணன் எடப்பாடியார் வகுத்திருக்கின்ற வியூகம் வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. 2026 அதை செய்வோம். சின்னத்துக்கோ போட்டிக்கு வராம இருந்தா சரி. எங்க கிட்ட போட்டியிடவே முடியாது. போட்டியிட முடியாம தான் அவங்க வந்து ஊடகங்களால் உருவாக்கப்பட்ட பிம்பம், உளவுத்துறை கட்டமைத்த பிம்பம் தகர்ந்து போச்சு. இல்லை, அதிமுக அவங்களுக்கு எந்த சொந்தம் இல்லைன்றதை அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்கன்றதை நான் யோகிக்க முடியாது, நான் அதுக்கு கருத்து சொல்ல முடியாது. நடக்காத ஒன்றுக்கு, நடக்க முடியாத ஒன்றுக்கு நான் கருத்து சொன்னேன்னா என்னை விட முட்டாள் யாரும் இருக்க முடியாது. உங்க கூட மக்களவை தேர்தலில் இருந்த 2 கட்சிகள் தேமுதிக, எஸ்டிபிஐ திமுகவுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ மசோதாக்கு போய் ஆதரவு கொடுத்துட்டு வந்தாங்க. தேமுதிக கடைசி நேரத்தில் தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்த 2 கட்சிகளும் உங்களுடைய கூட்டணி கணக்கு இந்த முடிவுகளால போயிருவாங்களோ? எங்களுக்கு யார் போறாங்க வராங்கன்றதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பல நேரங்களில் தெளிவா சொல்லியிருக்காரு, எங்களுக்கு கொள்கை கூட்டணி இல்லை, எல்லாமே தேர்தல் கூட்டணி, தேர்தல் நேரத்தில் ஏற்படுகின்ற உடன்பாடு. எனவே தேர்தல் வரும்போதுதான் அந்த கூட்டணி யார் யார்ன்றதை முடிவு செய்வோன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போவும் நடந்திருக்கு. அதனால் இப்போ ஏற்படுகின்ற கூட்டணி இப்போ முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோடு இன்றைக்கி அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக நான் எடப்பாடியார் தலைமையில் அடுத்து யார் யாரை சேர்க்கறது முடிவு பண்ணி சேர்ப்பாங்க. அதனால் இப்போதைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி 2 கட்சிகளுக்கு கூட்டணி
ஏற்பட்டிருக்கின்றது தான் இன்றைக்கு இருக்கின்ற நிலவரம். எல்லாருக்குமே 2-3 நாட்களா ஒரு கேள்விதான் சார். இபிஎஸ் அவர்கள் தான் தலைமைன்னு சொல்லியாச்சு, கூட்டணி தலைவர் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எல்லாம் சரி. ஆனா ஏன் அங்க இபிஎஸ் ஒரு வார்த்தை கூட பேச முடியல அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும். நல்ல கேள்வி. அவர் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? யார் அவரை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ, இன்னும் சொல்ல போனா அதிமுக இவர் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 4 பேர் சேர்ந்தாதான் அதிமுகன்னு யார் சொன்னாங்கன்னு சொல்லி ஊடகங்கள் ஒளிபரப்பிட்டு இருந்தீங்களோ, அவரே இவர் தான் சரியான ஆளு, இவர் தலைமையில நாங்க செயல்படுறோம்னு அவர் சொன்னது பெருமையா, இல்ல நான் தான் தலைவர் என்ன ஆதரிங்கன்னு கேட்கறது பெருமையா? 2 பேரும் சேர்ந்து கூட்டணியை அறிவிக்கிறாங்க. கூட்டணி அறிவிக்கும் பொழுது 2 தலைவர்களும் சேர்ந்து பேசுறதுதானே சரியா இருக்கும். கூட்டணி அறிவிக்கல. கூட்டணி என்பது இன்னும் பல கட்சிகளை சேர்த்து முறையா அறிவிக்க சொல்ல அறிவிப்பாங்க. நீங்களும் பாஜக கூட்டணி தானே அறிவிச்சீங்க அன்னைக்கு. அதுதான்மா. இப்போ மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதற்கு சென்னைக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அதிமுக சந்திக்கல, அவர் தான் பிரஸ் மீட்டு. அவருடைய பிரஸ் மீட்ல அவர் அவங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டை அவங்களுடைய தொண்டர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த திசையில அடுத்து போக போறாங்கன்றதுக்கு அவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வழிகாட்டுதலை உருவாக்கிட்டு போயிருக்கிறாரு. அங்க ஒரு தலைவர் மாற்றத்திலிருந்து எல்லாமே அதுதான் அதிகாரப்பூர்வமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அதிமுக பாஜக கூட்டணி 26க்கு உறுதிங்கிறது தமிழ்நாட்டுல அதுதான் அன்னைக்கு தான் பிரேக் பண்றாங்க. அப்போ 2 கட்சி தலைவர்களும் சேர்ந்து சந்திக்கிறாங்க பிரஸ் மீட்ங்கிறப்ப 2 பேரும் தானே சார் பேசணும். நீங்க அந்த பிரஸ் மீட்டினுடைய செய்திகளை பாருங்க, உங்ககிட்ட அது இருக்கும். எந்த பிரஸ் மீட்லயும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சேர்ந்து சந்திக்கிறாங்கன்னு எந்த பிரஸ் மீட் இருக்காது. நான் சொல்றது கேளுமா, கொடுக்கல. ஆனா அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்கிறார்ன்றதான் செய்தி. அவர் சந்திச்சார், அது சொன்னார். 2வது, அமித்ஷா அவர்கள் சொன்னப்போ கூட அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேர்ந்துருச்சு, அதனால இனிமேல் பட்டு நாங்க சேர்ந்து முடிவெடுப்போம்னு அவர் எந்த இடத்துலையும் சொல்லல. சேர்ந்தா கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் முடிவெடுப்போம்னு சொன்னாரு. அதுல இருந்து அவர் அதை தான் சொல்ல முடியும். அது சேர்ந்துன்னு வர சொல்ல அவங்க அப்ப கூட 12 மணில இருந்து மாலை வரைக்கும் ஏன் காத்திருந்தாங்க? அவங்களுக்கு எது எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு நாங்க சில கோரிக்கைகள் வச்சோம். அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றணும்னு சொன்னாலும் நாங்க நம்பல. அது நிறைவேறினதுக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கே போகணும். அதனால இதுக்கு மேல நான் என் வாயிலிருந்து இதை நீங்க எதிர்பார்க்கறது சரியில்லை. நான் இன்னும் சொல்ல போனா, இந்த நீங்க சொன்ன பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் சசிகலாவும் இன்னும் சிலரும் எந்த குருசாமியை நம்பி இருந்தாங்களோ அந்த குருசாமி கிட்ட 1.5 மணி நேரம் பேசி கூட அவர் அண்ணாமலையும் காப்பாற்ற முடியல, மற்றவங்களையும் காப்பாற்ற முடியல. இதையெல்லாம் உட்கார்ந்த இடத்துலேருந்து செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அதனால இதில் யார் வலிமையானவர்கள், யார் நினைச்சது நடந்திருக்கு, யார் உறுதியான தலைவர், யார் கொள்கை பிடிப்போடு இருக்கிறார்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். நிறைவான கேள்வி சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இங்க வலிமையானவரா அங்க அன்னைக்கு நிரூபிச்சாரு அப்படின்னு நிறைய பேர் அப்படிதான் சொன்னாங்க. இபிஎஸ் நினைச்சது முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டேஜுக்கே வந்தாரு அப்படின்லாம். ஆனா இன்னொரு தரப்பு இதே என்ன சொல்றாங்கன்னா, இது அப்படியே மகாராஷ்டிரா ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஷிண்டே முதல்வரா வச்சு முதல்வரா அவருக்கு பவர் இருக்கிற வரைக்கும் கீழே பாஜக அமைதியாவே இருந்தாங்க. அதுக்கு அடுத்த தேர்தல்ல கூட்டணி ஆட்சின்னாங்க. அதுக்கப்புறம் முதல்வர் வேட்பாளர் அறிவிப்போனாங்க. அதுக்கப்புறம் பாஜக முதல்வர் வேட்பாளரா அறிவிச்சிட்டாங்க. அடுத்த தேர்தல்ல அதிமுக நிலை இதுதான் அப்படின்றாங்க. இதுதான் நிலை என்று நீங்க சாதாரணமான இதை எடுத்துக்கிறதே என்னால் புரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு ஊடகங்கள் ஏதோ வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் உளவுத்துறையினுடைய நெருக்குதல்னு கூட எடுத்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு மத்திய அரசு இந்தியாவிலே பலமான 2 பிரதமருக்கு பிறகு ஒரு வலிமை வாய்ந்த தலைவராக இன்றைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இணையாக போற்றப்படுகின்ற தலைவர் அமித்ஷா. ஆனா அவரே ஒரு தேடி இந்த நிலையை காத்திருந்து இதை உறுதிப்படுத்திட்டு போறாருன்னா, அவருக்கு சாதாரணமா அதை நீங்க எடுத்துக்கிட்டா கூட அவருக்கு உளவுத்துறையும் தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் தெரியாம இல்லை. அதையெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கு யார் தடுத்தாலும் எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டின் எப்போ தேர்தல் வந்தாலும் முதலமைச்சர்ன்றது தெரிஞ்சதுனால அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு பாதுகாப்பை தேடுறது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் திமுகவை ஒழிக்கிறதுக்கு
அதிமுக இல்லாமல் முடியாது. அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையை தவிர வேறு எந்த தலைமையாலும் இதை எதிர்கொள்ள முடியாது என்பதை இன்றைக்கு உணர்ந்திருக்காரு. அந்த தவிர 2024 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம செஞ்சிட்டோம். இனி அதை தொடரவிடக்கூடாது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்கு அவர் எடுத்த முடிவு தான் இது. அப்ப பாஜகவோட வேலை இங்கே தமிழ்நாட்டில் ஈடுபடாது, அதிமுகவை விழுங்க முடியாதுன்னு சொல்றீங்க? நிச்சயமா அது விழுங்குற காலகட்டத்தெல்லாம் நாங்க கடந்து வந்திருக்கிறத நீங்க நினைக்க மாட்டேன்றீங்களே. இன்னைக்கு அதிமுகவில இருந்து 2 பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு 3 பேரை பிடிச்சி 4 பேரை பிடிச்சி என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதை வந்து நான் மறைக்க தயாரா இல்லை. இன்னைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் பிஜேபி தலைவர் அண்ணாமலை உள்பட எல்லாருமே முயற்சி தான் பண்ணாங்க. ஏன்னா அது அவங்க கட்சி வளர்க்கறதுக்காக அவங்க செஞ்ச முயற்சி. அவங்க இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எடுபற்றோன்னு செஞ்சாங்க. ஆனா செஞ்சது அத்தனையும் ஒரு எதிர்ப்பான வந்துருச்சு. இது என்னன்னா, திமுகவுக்கு என்னன்னா, அதிமுகவை பலகீனப்படுத்தணும்னா, அதிமுகவுக்கு ஆதரவான வாக்குகளை பிளவுபடுத்தணும்னா திமுக எதிர்ப்பு சக்திகள் சிதறணும். அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக எடுத்து களமாட சொல்ல அவங்களுக்கு வசதியாக இருந்தது. அதுதான் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பார்த்தோம். அதனால் அப்படி ஒரு வாய்ப்பை கூட நம்ம தரக்கூடாதுன்ற முடிவு தான் இன்றைக்கி எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் திமுகவுக்கு எதிராக பேரறிஞர் அண்ணா 67 அமைச்ச கூட்டணி போல நாங்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து விட்டு கொடுக்க வேண்டியவர்களை விட்டு கொடுத்து பெற வேண்டியவர்களை பெற்று இந்த ஆட்சியை ஒழிப்போம். அதிமுக புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைப்போம். அதனால் இதில் எந்த ஐயமும் வேண்டாம். மற்ற எல்லாரையும் விட தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் அக்கறையுள்ள உணர்வுள்ள அவர்களை பாதுகாக்கின்ற தலைவர் அண்ணன் எடப்பாடியார். அதை அவர் செய்வார். அவர் பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அணி திரண்டு இருக்கிறது. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.